அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ಜೈಬಾಲ ಜೈಬಾಲ ಜೈಬಾಲ. ಈಗ ದಂದಾಯವಿಕ್ರಮಿ ವಕ್ರದಂಡಾಯುಧಮಿಹಿ ತನ್ನೋ ದಂದಿ ಪ್ರತಿ மகாகலனுடைய அனுகிரகத்தால் பாலதர்வசனுடைய திருவருளால் முருகப்பெருமான் ஆசிரியர் கொண்டு தனுராசிக்கு இந்த வாரம் எவ்வாறாக இருப்பது என்பதை பார்ப்போம். இந்த வாரம் முழுவதும் தனுசு ராசிக்கு என்ன பலன் கொடுக்குதுன்னு பார்க்கும்போது, குரு பகவான் உங்கள் ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருக்கிறார். 3ஆம் இடத்துல சனியை சஞ்சரிக்கிறார். சுயாட்சி பலம் பெற்று ராகுவோட சேர்ந்திருக்கும்போது முயற்சி ஸ்தானம், சகோதர ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல அமர்ந்திருப்பது, எந்த முயற்சி நீங்கள் ஈடுபடுகிறீங்களோ அந்த முயற்சி உங்களுக்கு திருமணம் அமையும். திருமணம் கைகூடும், புத்திர பாக்கியம் கொடுக்கும். நீண்ட காலமாக இழுபெரியாக இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். உங்கள் ராசியில் அமர்ந்து இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்ல உறுதுணையாக இருந்து செயல்படுவார். உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதியும் பிரையாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கும்போது தனப்பிராப்தத்தை கொடுக்கும். நீண்ட காலமாக இழுபறியாக இருந்தக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி செய்யும். சுக்கிர பகவான் இருக்கக்கூடிய தன்மையில் பார்க்கும்போது 6க்கும் 11ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து சூரியனோட சேர்ந்து இருக்குது. 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சம்மந்தப்பட்ட கிரகத்தோடு தொடர்புறார். 5ஆம் அதிபதி செவ்வாய், 9ஆம் அதிபதி சூரியன் இரண்டுமே ஒன்றாக கூடி இந்த மாதம் பயணம் செய்யும்போது உங்களுக்கு பாக்கியம் உண்டாகும். பூர்வீக சொத்து அடையக்கூடிய தன்மை கொடுக்கும். நீண்ட காலமாக இழுபறியாக இருக்குது பங்காளிகளுடைய சண்டை, பங்காளிகளால் நம்மளை ஏற்படக்கூடிய சொத்து தகராறு இருக்குதுன்னா மார்கழி மாதம் என்று பாராமல் போய் பேசி முடிவு செய்து கொள்வது உங்களுக்கு நல்ல தர்க்க பலன் கிடைக்கும். அது மட்டுமல்லாது இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு மார்கழி மாதம். ஆகவே விடிய காத்தில் போய் அந்த சாமிகள் பெருமாளை போய் சேவிக்கும் போதும் முருகர் பெருமாளை தரிசனம் செய்யும் வரும்போது உங்களுக்கு கிரக பலனிலிருந்து விடுதலை கிடைக்கும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனினால் உங்களுக்கு சௌபாக்கியங்கள் உண்டாடையும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி உண்டான மார்க்கம் கிடைக்கும். தொழில்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் மாற்றக்கூடிய தன்மை உண்டாகும். ஆகவே இந்த துறையில் நம்ம போஸ்டிங் கிடைக்கல, இந்த தொழிலில் நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம், நம்ம இந்த வாரம், இந்த மாதம், இந்த வருஷம் வெற்றி பெறுவோமா அப்படின்னு நீங்கள் கணக்கு போட்டு இருக்க முடியும். அதை மேல் ப்ரொமோஷன் காண்டி இந்த காலத்தில் முயற்சி செய்தால் காலப்போக்கில் உங்களுக்கு கை கொடும். இந்த வாரம் வாழம் நம்ம சொல்லும்போது இந்த வாரமே கிடையாது. இந்த வாரத்தில் நம்ம சொல்லக்கூடிய முயற்சி வெற்றி பெறுவது காலதாமதம் கூட ஆகலாம். கண்டிப்பாக அதுக்கு இந்த நேரத்தில் முயற்சி செய்யும்போது அந்த கிரகம் ஒற்றுமையாக இருக்கும்போது ஒரு புது முயற்சியில் ஈடுபடும் போது அது நம்மளுக்கு சாதகமாக ஒரு காலப்போக்கில் அமைஞ்சிடும். அதுதான் இந்த ராசி பலன் உண்டான தன்மை. இந்த வாரம்னா இந்த வாரமே நடந்துருது அப்படின்னு நினைக்கிறது தவறான கருத்தாகும். அது எந்த ஜோதிடராக இருந்தாலும் சொன்னாலும் சரி, அது பொதுவான கருத்துவே. ஆகவே இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தன்மை வெற்றி பெறதுக்கு வெளிநாடு, மாநிலம், பெங்களூர் போகிறோம், ஹைதராபாத் போகணும், மும்பை போகணும், அமெரிக்கா போகணும் அப்படின்னு முயற்சியில் ஈடுபடுவர்கள் கண்டிப்பாக முயற்சியில் ஈடுபடும் போது உங்களுக்கு சாதகமான பலன் அமையும். ஆகவே இந்த விசா அமையலை அப்படின்னு நினைக்கும்போது இந்த விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி ஆகும். பாஸ்போர்ட் அமையலவங்களும் அந்த பாஸ்போர்ட்டுடைய பிரச்சனையை நிவர்த்தி பண்ணும். அதாவது நம்ம 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருநாள் நம்மளுக்கு ஆசிரியனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை நிவர்த்தி ஆகும். ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய தன்மை, கொடுக்கக்கூடிய தன்மை உண்டாகும். ஆகவே இந்த காலத்தில் நம்ம குடும்ப விஷயம் எடுக்கும்போது பூர்வ புண்ணியம் பாக்கியஸ்தானில் ஒன்றா கூடி இருக்கும்போது குடும்பம் மேன்மையடையும். புதிய பொருள் வாங்கக்கூடிய தன்மை உண்டாகும். எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பொருள் வாங்கக்கூடிய தன்மை எல்லாமே நீங்கள் இந்த காலத்தில் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஆகவே வாகனம் வாங்கலாம். புதிய வாகனம், பழைய வாகனம் கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்குறது சிறப்பு. ஆகவே கார் இருக்குது, பைக் இருக்குது, மாற்றிக்கலான்னா இந்த வருஷத்தில் நீங்கள் மாற்றிக்கொள்வது சிறந்ததாக அமைய சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. வாழ்க்கை வளமுடன்.